படைப்பாளி எழுத்தாளர் ஐயா பூமணி அவர்களோட மறைவு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமே, எழுத்துலகத்துக்கு மட்டுமல்ல, அறத்தை விரும்பக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமே ஒரு பேர் இழப்புன்னு சொல்லலாம். பேர் இழப்பு தான். ஏன்னா என்னோட நீங்கள் மாரி செல்வராஜ் மாதிரியான தெற்கத்தி இளைஞர்கள் பண்படுவதற்கு, பண்பட்டு தன்னோட வாழ்க்கையும் தன்னோட வாழ்க்கையின் பாடுகளையும், அந்த பாடுகள் குறித்து இருக்கக்கூடிய அரசியலையும், அந்த அரசியலுக்குள்ள இருக்கக்கூடிய அறத்தையும் விதைச்சதில் ஒரு முக்கியமான பங்கு ஐயா பூமணி ஐயாவுக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறது, ரொம்ப எதுவுமே எழுதப்படலையோ, நம்மளை பற்றி, நம்ம வாழ்க்கையை பற்றி எதுவுமே எழுதப்படலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த காலகட்டம்னு ஒன்று உண்டு. சின்ன வயசில் ரொம்ப தாமதமாக தான் எனக்கு பூமணி ஐயாவோட எழுத்து அறிமுகமாச்சு. நான் ஒரு உதவி இயக்குனராக போனதுக்கப்புறம் தான். அப்போ வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்கு. ஒரு ஆள் தனி ஆளாக நின்று இவ்வளோ பெரிய விஷயத்தை உருவாக்கியிருக்காரு. அத்தனையுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அத்தனையுமே ரொம்ப ஆழமாகவும் நிராகரிக்க முடியாத மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பிரமிப்பும் ஒரு பெருமையும் எனக்கு வந்துச்சு. அதோட வழி தொட்டு தான் என்னோடய படைப்புகளையும், என்னோடய மனிதர்களையும், என்னோடய உரையாடல்களையும் நான் தீர்மானித்தேன். அப்படி என்னோடய இலக்கியத்துக்குள்ளேயும், என்னோடய சினிமாக்குள்ளேயும், என்னோடய படைப்புக்குள்ளேயும் மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தினது பூமணி ஐயாவோட எழுத்துக்கள். அவரோட இழப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக தமிழ் சமூகத்துக்கு, அல்லது இன்னுமேல் இங்கே வாழக்கூடிய இந்த மாதிரியான வெக்கையான ஊரில் வாழக்கூடிய என்னை போன்ற இளைஞர்களுக்கு, இன்னும் நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கு ஒரு பேரிழப்பு. இந்த சமூகத்தோட என்ன சொல்கிறேன்னே தெரில எனக்கு. ஏன்னா இதை தொட்டு என்ன நடக்க போகுது, இனி யார் எப்படி முளைப்பாங்க, எப்படி நடக்கும், இந்த பிரளயம் இனி எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சத்தையுமே எனக்கு கொடுத்துருக்கேன். இது அவ்வளோ பெரிய பிரளயம். பூமணி ஐயா அப்படிங்கிறது தெற்கத்தி மண்ணில் முதச்சு ஒரு பெரிய பிரளயம்னே சொல்லுவேன். இத்தனை படைப்புகளையும் உருவாக்குறதுக்கு எத்தனை காலம் ஆகும்னு எனக்கு தெரியாது. அப்படி வாழ் வருவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நிச்சயமாக அவரோட இழப்புக்கு என்னோடய குடும்பத்தின் சார்பாகவும், என்னோட நண்பர்கள் சார்பாகவும், ஒட்டுமொத்த என் சமூகத்தின் சார்பாகவும் அவருக்கு என்னோட இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். பூமணியினுடைய படைப்புகள் எந்த அளவுக்கு திரைப்படத்துறையில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? அது வாசித்தவங்களை பொறுத்து தான். எனக்கு நீ சிறந்த படைப்பாளியாக இருக்கேன் அப்படின்னா, எனக்குள்ளே ஒரு அறம் இருக்குது, எனக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்குள்ளே முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு சாதாரண ஊர்லேருந்து கிளம்பி நீங்கள் படம் பண்ணி அதை முக்கியமான படங்களாக கொடுத்துருக்கு அப்படின்னா, அதுக்கு பூமணி ஐயாவோட தாக்கம் ரொம்ப மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உண்டாக்குனதில் பூமணி ஐயாவோட எழுத்துக்களுக்கும் அவரோட வாழ்வுக்கும் ஒரு பங்கு இருக்குது. இல்லை, அதான் சொல்கிறேன், என் வாழ்க்கையும் அவர் வாழ்க்கையும் ஒரே வாழ்க்கை தான். ரெண்டு பேரும் ஒரே வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கோம், ஒரே மண்ணில் தான் வாழ்ந்துருக்கோம், ஒரே கேள்விகளை தான் எதிர்கொண்டிருக்கோம், ஒரே மனிதர்களோடு தான் புழங்கியிருக்கோம். அப்படிங்கிறனால நான் என்னோடய பாடுகளையும் என்னோட வாழ்க்கையை பாட்டு முடிச்சுட்டு பேசி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து அது நிகழும்னு நினைக்கிறேன். நன்றி. அதுக்கப்புறம் பூமணி ஐயாவோட நினைவுக்கு தமிழக அரசு ரொம்ப உண்மையாகவே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது, அது உண்மையிலே ஒரு பாராட்டத்துக்குரிய மரியாதைக்குரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது பூமணி ஐயா அப்படிங்கிற இந்த பிரமிப்புக்கு, அவங்க கொடுத்த அரசு மரியாதைக்கு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இந்த தமிழக அரசுக்கும் என்னோட குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அவரோட படைப்புகளை அரசுடன் ஆக்கணும்னு வண்ணதாசன் ஒரு பரவாயில்ல கோரிக்கை வச்சிருந்தாரு. பொதுவாக பழைய முந்தைய எழுத்தாளர் பண்ணியிருக்காங்க. நிறைய எழுத்துக்கள் அது அவங்க குடும்பமாக அவங்களும் சேர்ந்து முடிவு பண்ணுறது. ஏன்னா ஒரு படைப்பாளிங்கிறத நம்ம தப்பு புத்தம் நம்ம சொல்லிட முடியாது. அதுக்கு அவங்க குடும்பம் இருக்காங்க, அவங்க நண்பர்கள் இருக்காங்க. அவர்கள் படைப்பை எப்படி வெளியே இதுக்கப்போ அந்த படைப்பு அவர் இல்லாதப்போ அவர் இருக்கிறப்போ அந்த படைப்புக்குள்ளே அவர் ஆளுமை செலுத்தினார், அவர் முடிவு எடுத்தார். இப்போ அவர் இல்லாத நேரத்தில் அந்த படைப்பு எப்படி மக்கள்கிட்ட போய் சேரணும், என்னவா இயங்கணும், யார் கைகளுக்கு போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிறத முடிவெடுக்கிற முழு அதிகாரமும் அவங்க குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் இருக்குது. அது அவங்க தீர்மானிச்சு. ஏன்னா நிச்சயமாக அது மக்களுக்கானது தான், நிச்சயமாக மக்கள்கிட்ட இருக்கும்னு நம்புறேன். நன்றி. திரைப்படத்துறையிலிருந்து அவருடைய பங்களிப்பு மகாத்மா திரைப்படத்துறை சார்பாக அவருக்கு நன்றி ஏதாவது தெரிவிக்க ஏதாவது? அதான் சொல்கிறேன்னே, தெற்கத்தி வாழ்க்கையை ஒருத்தன் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணோன்னா பூமணி ஐயா வாசிக்காமல் அந்த படத்தை எடுக்க முடியாது. அப்படிங்கிறது பூமணி ஐயாவோட ஆதிக்கம், பூமணி ஐயாவோட அழுத்தம், என்ன சொல்கிறது, பாய்ச்சல் அந்த சினிமாக்குள்ளே இருக்குங்க. நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி மதுரைக்கு இந்த பக்கம் படம் எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணாங்க, சினிமாவில் முடிவு பண்ணாங்கன்னா அவங்க தேடி பிடிக்கிற முதல் வார்த்தையாக பூமணி ஐயாவோட எழுத்துக்கள் இருக்குது. அப்படிங்கிறது
அவர் எந்த அளவுக்கு சினிமா துறைக்குள்ள சினிமா துறைக்கு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் யார் தேடி வந்தாலும் இந்த தெற்கத்தி மக்களோட வாழ்க்கையும் நெறிகளையும் அறத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் பூமணி ஐயா வாசிக்காமல் சாத்தியப்படாது, முழுமையடையாது அப்படின்னு நான் முழுமையாக நம்புறேன்.